ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் ஒரு வழியாக நம்ம முத்துவும் பர்மிஷன் கேட்டு ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டாருங்க. வந்த உடனே சரிப்பா ஒரு 5 நிமிஷத்தில் வாப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. கடைசியில் உள்ளே வந்து பார்த்தா அதாவது பார்லர் அம்மா இருக்காங்களே ரோஹிணி கையிலலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பெல்லாம் வச்சு காமிச்சு கொடுக்குறாங்கங்க. அது மட்டுமா, உனக்கு இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வலிக்குதான்ட்டின்னு அந்த பொண்ணு கதல் இருக்கே. ஐயோ அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துரு மாட்டுக்கு. அதுக்கப்புறமா அங்க பிரதேசம் பண்ணுன்னு சொல்லிட்டு படுக்க விட்டு ஊரில் விடுறாங்க. ஐயோ இந்த பொண்ணு இன்னைக்கு படுத்தி எடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, பூசாரி அவர் பங்குக்கு ஒன்று சொல்கிறாங்க. என் வாய் நான் சொல்கிறது எல்லாமே நடக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவார் ஜெயிலேருந்து. நான் உங்கள்கிட்ட சொல்ல நம்ம ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா பேன்னு முழிக்கிறது மட்டுமா, எங்கள் அப்பா ஜெயிலேருந்து வரணும்னா அது எமன்ட்டருந்து தப்பிச்சு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினைக்கிறாங்க. நினச்சது மட்டும் இல்லைங்க, ஐயோ சொன்ன பொய்யெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கே உள்டாவாயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வெளியே வந்து நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஃபோன் பேசிட்டு தம்பிக்காரிக்கிட்ட வராரு. ஏங்க உங்களோட எக்ஸுங்க பணத்தை தூக்கிட்டு போனவங்க அங்கே தாங்க இருக்காங்க, கண்ணை திறந்து பார்ப்பா, கண்ணாடி போட்டு கண்ணு தெரியலையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி சொல்லிட்டு ஒரே நாளில் மாட்டிக்கிட்டு அவ்வளோதானே, சரி இந்த பொண்ணு இங்கே தானே இருக்க போது, கொஞ்ச நாளில் மாட்ட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கதையை எழுத்துட்டாங்க போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ரோஹிணி வந்துட்டு அப்பா பேர் கேட்கும்போது தெரியலங்க, பூசாரி அப்பா பேர் தெரியலையான்னு சொல்லிட்டு, இல்லை பசி மயக்கத்தில் இருக்க அதனால தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சாருங்க. இதுக்கப்புறம் உனக்கு வேண்டிய சாப்பாடு நீ மட்டும் தான் சமைச்சு சாப்பிடணும், உப்பு காரம் போடாமல் சாப்பிடணுன்ட்டாங்க. என்னடா அது ஒரே மாதிரி இருக்கே அப்படிங்கிற, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, எத்தனை சீரியல்லையா ரிப்பீட் அடிப்பீங்க, சரி விடுங்க இதெல்லாம் இவங்க வழக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சொன்னோடனே அப்படியே நெஞ்ச ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்தது. இது தெரியாமல் ரோஹிணி வேறு இவங்க சமைச்சு கொடுங்க மீனான்றாங்க. அதுக்கப்புறம் நீங்களே சமைச்சு சாப்பிட்டு கொண்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.